Good morning. Good morning. How are you feeling now? I'm okay now. சின்ன காயம் தான். எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? கார்ல கூட அடிபடல? சந்தோஷோட பைக்ல போயிட்டு இருந்தேன். போலாமா? பெரிய அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ற இடம். நாங்க வரலாமா? பரவாயில்ல வா. ஸ்விஸ் பேங்க்ஸ் மாதிரி எல்லா பெரிய பேங்க்லயும் இருக்கிற செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் நம்ம பேங்க்லயும் இருக்கு. இந்த பிரான்ச்ல 400 லாக்கர்ஸ் இருக்கு. நம்ம பேங்க் கஸ்டமர்ஸ் இந்த லாக்கர்ஸ் ரெண்ட் பண்ணும்போது அவங்க கிட்ட ஒரு சாவி இருக்கும், நம்ம கிட்ட ஒரு சாவி இருக்கும். ரெண்டு சாவியும் ஒண்ணா போட்டாதான் லாக்கர் திறக்கும். ரிசர்வ் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் 58943. இந்த ஷாஃப்ட் டைரக்டா பேங்கோட வால்ட்டுக்கு போய் கனெக்ட் ஆகும். மேல இருந்து இவர் ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற ஒரு ரிமோட் ஸ்விட்ச் மூலமா இந்த ஷாஃப்ட்டை ஓபன் பண்ணி இது வழியா பணம் அனுப்புவாங்க. அந்த 400 லாக்கர்ஸ்ல ஒரு லாக்கர்ல தான் இந்த ஷாஃப்ட்டை கண்ட்ரோல் பண்ற ரிமோட் ஸ்விட்ச் இருக்கு. வால்ட்டுக்குள்ள அடிக்கடி ஆளுங்க போறதை அவாய்ட் பண்றதுக்கு தான் இந்த அரேஞ்ச்மெண்ட். This is really amazing. நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய பிரெயின் வொர்க் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஹாய் ரவி, என்னாச்சு? போயிட்டு வந்து சொல்றேன். ஓகே. மே கம் இன் சார்? வா வா வா. என்னாச்சு? நைட் ஜாகிங் போகும்போது கீழே விழுந்துட்டேன். அதுக்கு தான் நான் ஜாகிங்கே போறதில்லை. அப்புறம் ரவி, he is Mr. Venkat, Inspector of Police. Good morning, sir. ரவி சார், ரவியை மீட் பண்ணியிருக்கேன். ஓ ரவி, சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு வீட்டுக்கு போலாமா? ஓகே சார். ஷல் வி கம் ஆன். இட்ஸ் ஓகே ஓகே ஓகே, உட்காருங்க. அந்த சர்வேலன்ஸ் டேப் ரன் பண்ணுங்க. ரவி சார், கொடைக்கானல்ல என்ன அட்டாக் பண்ணவன் இதுல இருக்கானு பாருங்க. பேங்க்கு வந்திருந்தா அவன் நிச்சயமா இதுல தெரியும், பாருங்க. that's him sir. Are you sure? Very sure. சார் நீங்களும் பாத்துக்கங்க. Go back. Please. சொல்லுங்க யோகேஷ். எங்க? அப்படியா? Look Ravi. இதோ நான் உடனே வரேன். போட் ஹவுஸ்ல ஏதோ ஒரு டெட் பாடி கிடைச்சிருக்கு சார். நீங்க என்ன பண்றீங்க? இந்த இமேஜ் ஒரு ப்ளோ பண்ணி எனக்கு ஒரு காப்பி கொடுத்து அனுப்புங்க. I'll see what I can do sir. Okay. ரவி, நீ ஆபீஸ்ல இரு. நான் ஓகே இப்போ சார். I can explain that to you, Ravi. Actually, அதை பத்தி நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு தெரியும், இதுக்காக தான் நீ நம்ம பேங்க்ல வேலை பண்ற. இன்னும் ஒரு வருஷம் நம்ம பேங்க்ல வேலை பண்ணு. இதுக்குள்ள உன் டிசைனை நம்ம 2-3 பிரான்ச்ல யூஸ் பண்ணலாம். அப்போ பேர் பிராண்ட் ஆயிடும், பாப்புலர் ஆயிடும், and you can start your own company. நீங்க எதுவும் பேசாதீங்க சார். கொஞ்சம் புரிஞ்சு சார், என்னோட லோன் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதை நீங்க எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. வேற ஒரு பிரச்சனையில இருக்கு சார். அதை பத்தி என்னால இப்ப டிஸ்கஸ் பண்ண முடியாது. Is there anything I can do? I'll be in my cabin, sir. விஸ்வநாத் சார் கையில தான் இருக்குன்னா எனக்கு லோன் கிடைச்ச மாதிரி. நீ கொடுத்த டிசைன் சக்சஸ் ஆச்சுன்னு வச்சுக்க. நாளானி காலையில 7 மணிக்கு கால் வரும். பிசினஸ் சின்னதோ பெருசோ, நான் முதலாளியா போட் ஹவுஸ் கிட்ட டெட் பாடி கிடைச்சிருக்கு.
ஹாய் ரவி, உங்களை தான் பார்க்க வந்தேன். எதுக்கு? போட் ஹவுஸில் கிடச்ச பாடி ரகுன்னு ஒருத்தரோடுது. அவர் உங்களுக்கு தெரியுமா? இல்லை, எனக்கு அந்த பேரில் யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அவர் பேரை மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? இல்லையே. நந்தினியோட எக்ஸ் ஹஸ்பண்ட் தான் அந்த ரகு. எனக்கு அவங்கள 2-3 நாளாக தான் தெரியும். சி ரவி, 2-3 நாளாக தெரிஞ்ச ஃப்ரெண்டுக்காக வீட்டில் கூப்பிட்டு டின்னர் கொடுக்குறது, அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்போது எனக்கு ஃபோன் பண்ணி ஹெல்ப் கேட்குறது, இதெல்லாம் உங்களுக்கு சாதாரண விஷயமா இருக்கலாம். பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது கொஞ்சம் ஓவரில். சரி, நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேன். ரகு யாரோ அடிச்சு கொண்டு இருக்காங்க. ஸோ ஆஸ் அ போலீஸ் என்னோட ஃபர்ஸ்ட் சஸ்பெக்ட் நீங்களாக தான் இருப்பீங்க. நீங்கள் உங்கள் வேலையை செய்யுங்க சார். நான் இப்போ போகலாமா? ரவி, நீங்கள் எதனா தப்பு பண்ணியிருந்தாக்க நீங்களே என்கிட்ட வர்றதா உங்களுக்கு நல்லது. ஆர் யூ இன் எனி ட்ரபிள்? இல்லை வெங்கட், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். பாய். நான் ரெடி. எங்க வரணும்? ரவி, நான் விஸ்வநாதன் பேசுறேன். சார், என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தேன். லைன் கட் ஆயிடுச்சு. அவன் நினைச்சேன். ஓகே சரி, இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்ல சார், நான் இன்னைக்கு ஒரு ஹாஃப் டே பெர்மிஷன் எடுத்துக்கிறேன். ஃபுல் டே ரெஸ்ட் எடுத்துக்கியா என்ன? இல்ல சார், நான் மத்தியானம் வந்துடுறேன். இன்னைக்கு பேங்க்குக்கு வர உனக்கு பெர்மிஷன் கிடையாது. இன்னைக்கு நான் பெங்களூருக்கு போறேன். மண்டே தான் திரும்ப வருவேன். அப்புறம் ரவி, உன் லோன் விஷயத்துல ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நான் உன் நல்லதுக்கு தான் சொன்னேன். நெக்ஸ்ட் இயர் நீ உன் சொந்த கம்பெனிக்கு பாஸ். இட்ஸ் a promise. Enjoy your day off, young man. Bye. Thank you, sir. என்றா கண்ணு, முடியுமா? என்னால முடியும். எங்க வரணும்? கீழே லோக் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஏடா லைட் போட்டு வைக்க வேண்டியதானே? சார் பயந்துட்டாருனா? வெல்கம் ரவி. கை கொடுக்க மாட்டியோ? உட்கார். பேங்க்ல ஏற்கனவே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. இன்ஸ்பெக்டர் வெங்கட் வந்தார். ரகுவோட பாடியை வேற கண்டுபிடிச்சிட்டாங்களா? சரி விட்டு தொலை. ஆமா, பேங்க்ல எப்படி பார்க்க போறோம்? ஓகே விடு. இப்போ உங்களோட பேக்ரவுண்ட்லாம் என்ன, இவங்க எல்லாருக்கும் என்னென்ன வருங்கிறத சொல்லிடுறேன். அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கோ. இவன் இம்ரான் சுத்தமா படிக்கல, பட் சிட்டிலே வளர்ந்தவங்கிறதுனால புத்திசாலி. டெக்னிக்கல் வேலை எதுவாக இருந்தாலும் இவனை யூஸ் பண்ணிக்கோ. அண்ட் இவன் தான் லோகு, என்னுடைய ரைட் ஹேண்ட். இவனும் படிக்கல, கிராமத்துல இருந்து வந்தவன். அண்ட் இம்ரான் கூட எப்படியாவது திக்கி திணறி சமாளிச்சிருவான். பட் இவனை சுட்டு போட்டா இங்கிலீஷ் வராது. ஆனா ஒத்தாளா இருந்து 4 பேரை சமாளிப்பான். அந்த அளவுக்கு பலசாலி. அதுதான் தீனி போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இவர் தான் பாண்டி, டிகிரி ஹோல்டர். அண்ட் உன்ன மாதிரி இன்ஜினியரிங் படிச்சிருக்கான். பட் அவங்ககிட்ட அடிக்கடி சம்மந்தப்பட்ட வேலை மட்டும் கொடுத்துறாத, சொதப்பிடுவான். ஸோ ஓரளவுக்கு நான் இப்போ எல்லாமே உங்ககிட்ட ப்ரீஃப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த நிமிஷத்துல இருந்து இவங்க எல்லாருமே நீ என்ன சொல்றியோ அதான் கேட்பாங்க. எப்படி? நான் வேற வழி இல்லாம தான் இங்க வந்திருக்கேன். அதான் தெரியுமே. நான் நீயா இருந்தா விஸ்வநாத்தை பழி வாங்குறதுக்கு வேற வழி யோசிப்பேன். ஆனா நீ நான் இல்லையேப்பா. இங்க பாரு, தோணன்னு பேசிட்டு இருக்காத. மாட்டிக்கிட்ட முடிச்சு கொடுத்துட்டு போயிரு. யாருக்கு நஷ்டம்? நான் பேசி முடிச்சோன்னே நீயே இந்த ஐடியாவை மாத்திக்குவேன். இதை எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஒரு இடத்துல வை. ஏன் இப்ப எல்லாரும் தெரியுது இல்ல? சிம்பிளான ரூட்ஸ் எல்லாமே ரூல்ட் அவுட். திருடனுக்கு சவாலா இருக்கணுன்றதுக்காக கட்டினது இந்த பேங்க். உள்ள போக ஒரே வழிதான் இருக்கு. ஆனா அதுக்கு சின்ன சின்னதாக நம்ம பிளான் பண்ற எல்லா விஷயமும் கரெக்டா நடக்கணும். ஏதாவது ஒண்ணு சொதப்புனா கூட நம்ம அண்ணனோட சேர்ந்து எல்லாரும் கூண்டோட மாட்டிக்கும். இந்த பிளான் சக்சஸ் ஆகிறதுக்கு 50% தான் சான்சஸ் இருக்கு. ஸோ யாரும் ரிஸ்க் எடுக்க போறீங்க? சும்மா பூச்சாண்டி காட்டுது. நாங்க ரெடி. ஸோ உன் பிளான் சக்ஸஸ் ஆகிறதுக்கு 50% தான் சான்ஸ் இருக்கா? அது 100% ஆகிறதுக்கு என்கிட்ட ஒன்று இருக்கு. வா வாடா.
சார் நீங்கள் ஏண்டா லூசு போயிலாட்ட எங்க ஆளுக்கே போனை போட்டு பொண்ணை கொடுத்துருக்கியே. ஆமா, இப்போ உன்னோட பிளான் 50-50 தானே? சரி, இப்போ மைண்ட் கேம்ஸ்லாம் விளையாடாம உன்னோட பிளான் என்னங்கிறத சொல்லு. இன்ஸ்பெக்டர் வெங்கட் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? நம்ம லாக்கர்லேருந்து பணத்தை எடுத்துட்டு மாட்டாம வெளியே வந்தப்புறம் நீ என்ன மாட்டி விட்டேன்னா? போலீஸ் வேற உன் கையில் இருக்கு. பேங்கை கொள்ளடிச்சதுக்கு மட்டும் இல்லாம ரகுவோட கொலைக்கும் சேர்த்து என்ன மாட்டி விட்டேன்னா? நீ கேட்கறது நியாயமான விஷயம் தான். எனக்கு காரியம் ஆனதுக்கு அப்புறம் நீ எப்படி எனக்கு தேவைப்பட போறதில்ல. சரி, நீயே சொல்ல என்ன பண்ணலான்ட்டு. வேணா கற்பூர் தடுத்து சத்தியம் பண்ணட்டுமா? $2 கோடி பணம். 2 கோடி ரூபாயும் நீ எடுத்த போட்டோஸ், அதோட நெகட்டிவ்ஸ் எல்லாம் பேங்க் உள்ள போறதுக்கு முன்னாடி எனக்கு வேணும். நீ லாக்கர்ல இருந்து எடுக்கிற பணம் நகை எதுவும் எனக்கு தேவையில்லை. அதுல இருந்து எனக்கு சல்லி காசு கூட வேணும். நான் ஒன்னும் திருடன் இல்லை. ஆனா 2 கோடி ரூபாய் போட்டோஸ் உள்ள போறதுக்கு முன்னாடி அட்வான்ஸா வேணும். பேங்க் உள்ள போறதுக்கு முன்னாடியே. இதுக்கு நீ ஒத்துக்கலன்னா என்னையும் கொன்று நந்தினி கொன்று. பாரு, இதுல இருந்து நிச்சயமா வெளியே வந்துருவேன்ற நம்பிக்கை இல்லாம நான் இது பண்றதா இல்ல. சரிப்பா, நீ கேட்கற அத்தனை நான் கொடுத்துட்றேன். ஆனா பணமா பொண்ணு வர பொண்ணை யாரையும் நம்புறதுக்கு தயாரா இல்ல. நீ பாட்டு இந்த பொண்ணை இங்கேயே விட்டுட்டு பணத்தை தூக்கிட்டு ஓடிட்டேன்னா நான் உட்காந்து நான் ஆட்டிக்கிட்டு இருக்கிறதா? ஐயால இன்னைக்கு புதன்கிழமை. வெள்ளிக்கிழமை காலையில நான் கேட்டதெல்லாம் ரெடி பண்ணு. நான் ஓடி போகாம இருக்கிறதுக்கு கேரண்டி அந்த டீல் இருக்கும். சரி, டன். வெள்ளிக்கிழமை காலையில நீ கேட்கறது அத்தனையும் ரெடியா இருக்கும். சரியா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பேங்க்குள்ள போறது. பொதுவா ஆளும் வளரணும், அறிவும் வளரணும்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கியா? உனக்கு இது மட்டும் தானே வளர்ந்துருக்கு. ரெடி போடா. ரவி, மூடு. உட்கார். யூ ஆர் அப்பாயிண்டட். இன்னைக்கு உனக்கு முதல் நாள். ஸோ இந்த பேங்க்ல ஏற்றது எங்கெங்க இருக்குன்னு சொல்றதுக்கு ஓரியன்டேஷன் கூட்டு போவாங்க. இந்த
பிரான்ச்சில் மொத்தம் 120 கேமராஸ் இருக்கு. எல்லா கேமராவையும் உன்னால் கட் பண்ண முடியாது. ஆனால் அதை ரெக்கார்ட் பண்ணுற கேசட் சப்ளையை நிறுத்த முடியும். ஓரியன்டேஷனில் சிசிடிவி ரூம்னு ஒரு ரூம் வரும். அங்கே தான் வேலை. இந்த கேசட் சப்ளையை கட் பண்ணிட்டோன்னா கேமராஸ் வேலை செய்யும், பார்க்கும், ஆனால் ரெக்கார்ட் பண்ண முடியாது. நாளான்னைக்கு சாயந்தரம், அதாவது சனிக்கிழமை சாயந்தரம் 4:30 மணிக்கு நீ இங்கே வந்து இதை பிளாக் பண்ண போற. கூப்பிட்டீங்களாண்ணா? இம்ரான், இந்த கார்டு எடுத்துட்டு போய் அட்ரஸ் கொடுத்தா நான் பணம் கொடுப்பாங்க. அப்படியே ரவி சொன்ன அந்த கடையை போய் பேசி முடிச்சிடறேன். அப்போ உண்மையிலே அந்த 2 கோடி ரூபா தரப்போறோமா? நீ போயிட்டு வா. இதெல்லாம் கிளியர் பண்ணுங்க. இம்ரான், நீ இப்ப தோண்ட ஆரம்பிச்சிரு. இந்த இடத்துல ஒரு 6 அடி தோண்டினா கீழே பப்ளிக் ட்ரைனேஜ் இருக்கும். அங்க இருந்து நார்த் சைடு ஒரு 40 மீட்டர் போனோம்னா அங்க ஒரு செவர் இருக்கு. அந்த செவத்தை உடைச்சோன்னா பேங்கோட ட்ரைனேஜ் உள்ள போயிருவோம். லோகு, இவ நம்ம ஃபரீதை பார்க்க போலாம். ஏன் எப்பவுமே சீரியஸா இருக்கீங்க? நாளைக்கு தான் 2 கோடி கிடைக்குதுல்ல, சந்தோஷமா வேலை செய்யலாம்ல. உனக்கு இது தொழில், எனக்கு புதுசு. எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கிறோம் தெரியுமா? அந்த ஃபரீத் பெரிய புத்திசாலி, அவன் பெருசா தப்பு பண்ண மாட்டான்ற. அவனை முதல்ல எங்க மீட் பண்ண? ஜெயில தானே. அவ்வளவு பெரிய புத்திசாலியா இருந்தா அவன் எதுக்கு ஜெயிலுக்கு போயிருக்க போறான்? அதை யோசிச்சியா? லோகு, வண்டி சாவி கூட, பெட்டி எடுத்துட்டு வந்துடுறேன். நந்தினி எங்க வச்சிருக்கீங்க? உனதான்ப்பா லோகு. பத்திரமா தான் இருக்கா, பயப்படாம வாங்க. அவளுக்காக தான் நான் இதெல்லாம் செய்யறேன். வாயா ரவி, சரக்கு சாப்பிட்றியா? நோ தேங்க்ஸ். பால் வேணா சொல்லட்டுமா? நோ. பாண்டி வேலைக்கு சேர்ந்தாச்சு. சரி, உன்னோட பிளான் ஒரு தடவை ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லு. ஐ வாண்ட் டு பி ஷுவர். ஓ கண்டிப்பா. எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? நீங்க ரகுவை கொலை பண்ணதுல இருந்தா, நந்தினியை கடத்திட்டு வந்ததுல இருந்தா? என்னையா லோகு, நம்ம பேங்க் ஆபீசர் இன்னைக்கு செம ஜாலி மூட்ல இருக்காரு போல இருக்கு. என் ஃப்ரெண்ட் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னான். ஒரு பொண்ணை 4 பேர் ரேப் பண்ணாங்கன்னு வச்சுக்க, அந்த பொண்ணால தப்பிக்க முடியலன்னா அந்த ரேப்பை என்ஜாய் பண்ணிடுறதே பெட்டரா. அப்ப நிறைய பேசுங்கிற. கிட்டத்தட்ட ஏன் நிலைமையும் அப்படிதான். இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, ஆனா என்ன பண்றது? சரி உடப்பா, உன்னோட பிளான் ஒரு தடவை ரன் த்ரூ பண்ணு. இப்போ 2வது லாக்கோட கீஸ் ரெடி ஆயிடுச்சு. டெஸ்ட் பண்ணிடலாமா? இனிமே இந்த செல்போனும் உங்க லேண்ட்லைனும் ஒன்னாயிடும். இப்போ உன் லேண்ட்லைனுக்கு ஃபோன் பண்ணு.
ம் அட அதெல்லாம் ஓகே. அந்த மேனேஜர் யாரோ சத்யராஜா ரங்கராஜா, அவன் கைராகி எப்படி எடுக்க போற? யோ உன் கிளாஸை குடி. திருப்பி கொடுத்துறேன் குடியா. தந்தூரி சிக்கன் தானே சாப்பிட்டேன், அதான் இப்போ நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இது நம்ம கையில் இருக்கிற ஆயில் ஸ்டெயின்ஸ் எடுத்து அக்யூரேட்டான ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்கும். இது ஈஸி, ஆனால் ரங்கராஜனுக்கு தெரியாமல் அவர் கைரேகை எடுக்கணும். யோ பின்ற ஏன் லோகு, இப்படி ஒரு விஷயம் இருக்கிறத முதல்லயே தெரிஞ்சிருந்தா என்னென்னவோ பண்ணிருக்கலாம்ல. நாளைக்கு வெள்ளிக்கிழமை, நான் கேட்ட பணம் ரெடியா? நாளைக்கு காலையில உன்னோட பணமும் போட்டோ நெகட்டிவ்ஸும் ரெடியா இருக்கும்.